இன்று மார்கழி மாதம் 19வது நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையின் 19வது பாடலை இப்பொழுது சிந்திப்போம். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, வாய் திறவாய் மைத்தடம் கண்ணினாய், நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயில் எழ ஒட்டாய்காண், எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் என்று அமைந்திருக்கின்றது இந்த பாட்டு. இந்த பாடலில் முதல் சில வரிகளில் கண்ணன் எழுப்பப்படுகின்றான். அடுத்து நப்பின்னை பிராட்டி எழுப்பப்படுகின்றாள். ஆக கண்ணன் நப்பின்னை இருவரையுமே எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது. பகவான் கண்ணன் பிராட்டியின் பக்திக்கு வசப்பட்டு கிடக்கின்றான் என்பது மறைமுகமாக இந்த பாசுரத்தில் உணர்த்தப்படுகின்றது. பஞ்சசயனம் என்பது அழகு, குளிர்ச்சி, மென்மை, நறுமணம், வெண்மை ஆகிய 5 குணங்களை கொண்ட படுக்கையை குறிக்கும். குத்துவிளக்குகள் எரிய யானை தந்தத்தால் செய்த கால்களையுடைய கட்டில் மேல் பஞ்சு மெத்தையின் மேல் கொத்து கொத்தாக மலர்களை சூடிய நப்பின்னை பிராட்டியை அணைத்து கொண்டு சயனித்து கொண்டிருக்கும் பரந்த மார்புடையவனாகிய கண்ணபெருமானே, மை தீட்டிய அழகிய கண்களையுடைய நப்பின்னை பிராட்டியே, எத்தனை நேரமானாலும் நீ உன் கணவனான கண்ணனை எழுந்திருக்க சம்மதிக்காமல் இருக்கின்றாய். உன்னால் அவனை பிரிந்து ஒரு கணம் கூட இருக்க முடியவில்லை. நீ இப்படி செய்வது உனக்கு ஏற்றதன்று. ஆகவே நீ எழுந்து வருவாயாக என்று நப்பின்னையை பெண்கள் வேண்டி நிற்கின்றார்கள். தங்களுடைய அகப்பற்று, புறப்பற்று ஆகிய எல்லாவற்றையும் நீக்கி இறைவனோடு தங்களை சேர்ப்பிக்க பிராட்டியே அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று பிராட்டியை அடியார்கள் வேண்டுவது என்பது இந்த பாசுரத்தின் உள்ளுரை பொருளாக கூறப்படுகின்றது. இப்போது மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிச் செய்த திருவெம்பாவையின் 19வது பாடலை சிந்திப்போம். திருவெம்பாவையின் உயிர்நிலை பாடல் என்று கருதப்படும் பெருமை வாய்ந்த பாடல் இந்த பாடல். பாவை நோன்பின் பயனாக கன்னிப்பெண்கள் வேண்டுதல் வைக்கும் வகையில் அமைந்துள்ள பாடல் இது. உம் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள், எம் கொங்கை நின் அன்பர் அல்லாதார் தோள் சேரற்க, எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோன் நல்குதி ஏல், எங்கெழில் என் ஞாயிறு எமக்கு ஏலோர் எம்பாவாய். எம் தலைவனே, உன் கையில் உள்ள குழந்தை உனக்கே அடைக்கலம் என்ற பழமொழியை நாங்கள் உனக்கு சொல்ல வேண்டியதில்லை. பழமொழியை புதுப்பிக்கும் வகையில் அதை மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்வது என்பது தேவையற்ற ஒன்று. இருந்தும் கூட நாங்கள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கூற விரும்புகின்றோம், கேட்பாயாக. எம் கொங்கைகள் உன் அடியாரல்லாத வேறு எவருடைய தோள்களையும் தழுவாது இருக்க வேண்டும். உனக்கான பணியை தவிர வேறு எந்த பணியையும் எம் கைகள் செய்யாதிருக்க வேண்டும். எமது கண்கள் இரவும் பகலும் எப்போதும் உனது தோற்றத்தை தவிர வேறு எதையும் காணாதிருக்க வேண்டும். இப்பேற்பட்ட வாழ்வை நீ அருளிச் செய்தால் சூரியன் எந்த திசையில் உதித்தால் எங்களுக்கு என்ன என்று பெண்கள் இறைவனிடம் மன்றாடி நிற்கின்றார்கள். தாய் ஒருத்தி தான் பெற்ற குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வாள். தன் பிள்ளை தன்னிடம் அடைக்கலம் என்று மற்றவர்கள் தாயிடம் எடுத்து கூற வேண்டிய அவசியம் ஒருபோதும் இல்லை.
இறைவனும் தாயை விட மேலானவன். அத்தகைய இரக்கம், தாயை மிஞ்சிய இரக்கம் அவனிடத்திலே உண்டு. தாய் குழந்தைகளை பார்த்து கொள்வதை விட ஒரு படி மீறி இறைவன் தன்னுடைய அடியார்களை பார்த்து கொள்வான். இந்த அனைத்தும் தெரிந்தும் கூட ஆசையின் காரணத்தால் பெருமானிடம் பெண்கள் அவனுடைய அருளை வேண்டி இறந்து நிற்கின்றனர். சிவனுக்கு தொண்டு செய்தலும் சிவன் அடியார்களை மணந்து அவர்களுக்கு பணி செய்தலுமே நோன்பின் நோக்கமாக இங்கு பேசப்படுகின்றது.